இல்ல 30 வருஷம் அரசியல்ல வந்து இனி மக்களுக்காக கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? 30 வருஷமா என்ன கொடுத்தாரு? என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாருல. ஏற்கனவே ஒரு பதிவுல பேசியிருக்கேன். கடைசி படம் தானே, உனக்காக 33 வருஷம் ரசிகர் உனக்காக நின்றான், ஓடினான், வந்தான், உயிரை கொடுத்தான், உங்களுக்காக நான் என்னமோ செய்ய போறேன், அடுத்த 30 வருஷம் நான் உங்களுக்காக உழைக்க போறேன்லாம் சொல்றீங்கல்ல, ஒண்ணுமே வேணாம். ஜனநாயக படம் உன் ரசிகர்களுக்கு மட்டும் 5 நாள் ஃப்ரீயா போடும். 5 நாள் ஃப்ரீயா போடு. நான் என்ன சொல்றேன், 5 நாள் கூட ஃப்ரீயா வேணாம், 120 ரூபா டிக்கெட் 120 ரூபாய்க்கே கொடு. அதுவே கொடுப்பாங்க. இல்ல அதுதான் வீடியோ வைரலா வந்திருக்கு. அதே நிர்மல் குமார்ட்டே கேக்குறாங்க, ஒரு நிர்வாகி 5000 ரூபாய்க்கு விக்கிறவரு இவர் எம்எல்ஏவோ ஏதோ ஆனார்னா என்ன எதிர்பார்ப்பாரு? இதற்கு என்ன பதில? நேர்மையான அரசியல் எப்படி பண்ணுவாங்க? இப்ப கோர்ட்டு 1.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி இந்த கார் மேட்டர் ஐடி சம்திங் ஏதோ ஏமாத்திட்டாருன்னு சொல்லி மேல்முறையீடு போய் தாக்கல் பண்ணது ரொம்ப தப்பு, நீங்க அதை கெட்டுங்கன்னு இருக்கு. அப்ப நீயே ஒழுக்கமா இல்லைல்ல, அரசை ஏமாத்துறதானே, அது ஒரு ஊழல் தானே.